ஒரே நிமிஷத்துல உங்க தலைவலி சரியாகணுமா, விக்ஸாக்ஷன் 500 போடுங்க அப்படின்னு நம்ம விளம்பரத்துல பார்த்திருப்போம். நம்மளுக்கு சளி, ஜுரம், தலைவலி வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுல தேடுற முதல் ஆளு இந்த டோலோ 650, விக்ஸாக்ஷன் 500, டீகோல் டோட்டல் மாதிரியான டேப்லெட்ஸ் தான். ஆனா எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒரு காலத்துல மெடிக்கல் ஷாப்க்கு முன்னாடியே வச்சிருந்த இந்த ஆக்ஷன் 500 இப்ப எங்க போச்சுன்னு? ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் இதை பேன் பண்ணிட்டாங்க. என்னது பேன் பண்ணிட்டாங்களா ப்ரோ, நான் நேற்று கூட ஒரு ஆக்ஷன் 500 போட்டேனே அப்படின்னு சில பேர் ஷாக் ஆகலாம். ஆமா, பேன் பண்ண நிறைய மெடிசன்ஸ் நம்ம மெடிக்கல் ஷாப்லயும் ஸ்விக்கி, ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்லாம் அசால்ட்டா வித்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற 150க்கும் மேற்பட்ட காமன் மெடிசன்ஸை பேன் பண்ணிருக்காங்க. 2016 இருந்து இப்ப வரைக்கும் 687 மெடிசன்ஸை பேன் பண்ணிருக்காங்க. இந்த பேன் பண்ண மெடிசன்ஸ்லாம் இன்னும் சேல் பண்றதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் நம்மளோட குயிக் ஃபிக்ஸ், அதாவது ப்ராப்ளம் வந்தா சீக்கிரம் சரியாகணுன்ற அந்த மென்டாலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தான். நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஜுரம் வந்தா பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்காம உடனே டேப்லெட் போட்டு ஆஃபீஸ்க்கு ஓடணும். இந்த அவசரம் தான் அவங்களோட பெரிய பிஸ்னஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம சாப்பிட்ற இந்த மெடிசன்ஸ் உள்ள இருக்கிற டார்க் சீக்ரெட்ஸ் என்ன, ஒரு சாதாரண ஜுரத்துக்கு போடுற மாத்திரை எப்படி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்லோவா டேமேஜ் பண்ணுதுன்றதை கிளியரா பார்ப்போம். மக்களே, ஒரு உண்மையான விஷயத்த யோசிச்சு பாருங்க. நம்ம எப்ப கடைசியா ஒரு ஜுரத்துக்காக டாக்டர் கிட்ட போயிருப்போம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் டாக்டர் தெருமுக்கில் இருக்கிற அந்த ஃபார்மசி அண்ணா தான். நம்ம மெடிக்கல் ஷாப்ல போய் நின்றுக்கிட்டு, ஆனா தொண்டை கரகரன்னு இருக்கு, சளி அடைக்குது, மூக்கு உழுகுது, ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம். அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றவங்களும் ஒரு ரெட் கலர்லயோ இல்ல ப்ளூ கலர்லயோ ஒரு மாத்திரையை கிள்ளி கொடுப்பாங்க. நம்மளும் அது என்ன மாத்திரை, அதுக்குள்ள என்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். சரி, அதை கூட விடுங்க, ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பைரி ஆச்சுன்னா கூட பார்க்காம உடனே எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சிருவோம். இங்கதான் பெரிய தப்பு நடக்குது. ஓவர் த கவுண்டர்னு சொல்ற செல்ஃப் மெடிகேஷன் சிஸ்டம் இந்தியாவில தான் ரொம்ப அசால்ட்டா நடக்குது. ஃபார்மசியில் இருக்கவங்க உங்களுக்கு தேவையான மாத்திரைலாம் தர மாட்டாங்க. அவங்களுக்கு எதுல ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கோ அந்த மாத்திரை தான் தருவாங்க. ஒரு பிளைன் பேராசிட்டமலோட ஹோல்சேல் ரேட் வெறும் 5 to 8 ரூபா தான். ஆனா இந்த FDC காம்போ மாத்திரை இருக்கே, அதோட ஹோல்சேல் ரேட் 10 ரூபா. நம்ம கிட்ட 50 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம ஒன்றும் நம்ம உடம்புக்காக மாத்திரை வாங்கல, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்ம உடம்ப தாரவாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட், இந்த மெடிசன்ஸை ஏன் பேன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கவர்மெண்ட் பேராசிட்டமல்லையோ சிட்ரஸனையோ பேன் பண்ணல. அவங்க பேன் பண்ணது FDC, ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸை. முதல்ல FDCனா என்ன சிம்பிளா சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல போய் பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க, அதுதான் இந்த பிளைன் பேராசிட்டமல் டோலோ 650 மாதிரி. அதே ஹோட்டல்ல காம்போ பேக்னு ஒன்று வைப்பாங்க. பிரியாணி, சிக்கன் 65, பெப்சி, இதெல்லாம் சேர்ந்த அந்த காம்போ பேக் தான் FDC. அதாவது 2-3 கெமிக்கல்ஸை ஒன்னா கலந்து ஒரே மாத்திரையில கொடுக்கறது. இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ ஒரே மாத்திரையில 3 கெமிக்கல்ஸ் இருந்தா நல்லது தானே, சளி, ஜுரம், தலைவலி எல்லாம் ஒரே மாத்திரையில போயிடுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் அந்த கார்பரேட் ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம கிட்ட விளையாடுறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட NLEM, நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான 384 மெடிசன்ஸ் இருக்கு. இந்த மெடிசன்ஸோட பிரைஸை கவர்மெண்ட் தான் ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாத்திரையோட பிரைஸ் 2 ரூபானா 2 ரூபாய்க்கு தான் விற்கணும். MRPயை ஏற்றவே முடியாது. ஆனா இந்த கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அந்த 2 ரூபா ப்ராஃபிட் பத்தாது. ப்ராஃபிட்டை 10 மடங்கு ஏற்றணும். அதுக்கு அவங்க பண்ண வேற லெவல் விஷயம் தான் இந்த காம்போ ட்ரிக். பேராசிட்டமல் கூட கொஞ்சம் கஃபைனை கலந்து பேரை மாத்தி நல்லா டிவியில ஆடை போட்டு 2 ரூபா மாத்திரையை 15 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்படி 2 கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிட்டா அது NLEM லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடும். கவர்மெண்டால பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பேக்கெட்டுக்கு வைக்கிற முதல் ஆப்பு. சரி, இந்த விக்ஸாக்ஷன் 500 மாதிரி FDC காம்போ மெடிசன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி, நீங்க ஆக்ஷன் 500 உள்ள தள்ளுறீங்க. அதுல மொத்தம் 3 வில்லன் இருக்காங்க. பேராசிட்டமல், ஃபினைலெஃப்ரின், கெஃபைன். ஃபர்ஸ்ட் மாத்திரை உள்ள போனதும் லிவர் கிட்ட போகும். லிவரும் அந்த பேராசிட்டமலை பார்த்துட்டு, ஓ ஜுரத்தை குறைக்கிற ஆளு தானே நீ அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுவாரு. ஆனா இங்க ப்ராப்ளம் பேராசிட்டமல் கிடையாது, அதோட ஃப்ரீயா வர அந்த அடியாளுங்க தான். அந்த யூஸ்லெஸ் ஃபினைலெஃப்ரின் ஒரு டீகன்ஜஸ்டன்ட், மூக்கடைப்பை உடனே எடுக்கும்னு ஆட்ல சொல்லுவாங்க. ஆனா 2023 US FDA ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. என்ன தெரியுமோ, அந்த ஃபினைலெஃப்ரினை டேப்லெட்டா நம்ம முழுங்கினா அதை நம்ம மூக்கு வரைக்கும் போகவே போகாதான், வயிற்றுலேயே டிஸ்ட்ராய் ஆகிடுமா. சிம்பிளா சொல்லலாம், அது டோட்டலா யூஸ்லெஸ், வேலைக்கே ஆகாத ஒரு கெமிக்கலை தான் வருஷ கணக்கில் நம்ம தலையில கட்டி காசு பார்த்துருக்காங்க இந்த ஃபார்மா கம்பெனிஸ். இது வேலை செய்யலைனாலும் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிற பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாயை சுருக்கிடும். இதால நம்ம ஹார்ட் நார்மலா பம்ப் பண்றதை விட ரத்தத்தை ஓவர் ஃபோர்ஸா பம்ப் பண்ண வேண்டிய நிலைமை வரும். பிபி ஆட்டோமேட்டிக்கா ஷூட் அப் ஆகும். ஜுரம் குறையிறதுக்குள்ள தேவையில்லாம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை தான் நம்ம விலைக்கு வாங்குறோம். நிறைய காம்போ மாத்திரைகள்ல NSAIDஸ்ன்னு சொல்ற ஐபுப்ரோஃபன், டைக்ளோகனாக் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ். இவங்க டைரக்டா நம்ம கிட்னிக்கு போற அந்த ரத்தத்தை பிளாக் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி காம்போ பெயின் கில்லர்ஸை போட்டா அக்யூட் கிட்னி இன்ஜுரி வரும்.
அப்புறம் நம்ம தலைவலி மாத்திரைகள்ல தேவையே இல்லாம கஃபைனை ஆட் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் காம்போவை அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம வயித்துல இருக்கிற நேச்சுரல் லைனிங், அதாவது மியூக்கஸ் லேயரை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிடும். இதுதான் ஃபியூச்சர்ல கேஸ்ட்ரிக் அல்சர் ஆகி நீங்க எப்பவுமே நெஞ்சரிச்சல்ல கஷ்டப்பட காரணமா இருக்கும். ஒரு தலைவலிக்கு உங்க பிபியை ஏற்றி விட ஒரு கெமிக்கலு, உங்க கிட்னியை பிளாக் பண்ண ஒரு கெமிக்கலு, உங்க வயித்தை புண்ணாக்க ஒரு கெமிக்கலு, இதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட் இல்லை, டார்ச்சர். இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட் ட்விஸ்ட் சொல்கிறேன் கேளுங்க. கவர்மெண்ட் விக்ஸாக்ஷன் ஃபைனலை பேன் பண்ணிட்டாங்களே, இப்போ நீங்கள் அப்போலோ ஃபார்மஸிலையோ இன்ஸ்டாமார்ட்லையோ தேடினாலும் அங்கே அசால்ட்டாக உட்காந்துருக்கும். எப்படி? ஏன்னா அவங்க விக்ஸாக்ஷன் ஃபைனல் அட்வான்ஸ்டுன்னு பேரை மாற்றிட்டாங்க. ஓல்டு ஃபார்முலாவில் இருந்த டோஸை கொஞ்சம் கம்மி பண்ணி புதுசாக டைஃபன்ஹைட்ரமைன்னு 4th கெமிக்கலை உள்ளே திணிச்சிட்டாங்க. இப்போ இது டெக்னிக்கலி ஒரு புது மாத்திரை, ஸோ ஓல்டு பேன் லிஸ்ட்டில் இது வராது. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இந்த டைஃபன்ஹைட்ரமைன் உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கும், ஆனால் ஆல்ரெடி அதில் இருக்கிற கஃபைன் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். இந்த 2 ஆப்போசிட்டான கெமிக்கல்ஸை ஒரே மாத்திரையில் கலந்து நம்ம பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம உடம்பை நாசம் பண்ணுறாங்க. இதைத்தான் டாக்டர்ஸ் இர்ரேஷனல் எஃப்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் படி இதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை, ஒன்லி ப்ராஃபிட் லாஜிக் மட்டும்தான். இப்போ ஃபீவர், பாடி பெயினை தாண்டி இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குது, காஃப் சிரப். நீங்கள் எப்போயாவது காஃப் சிரப் குடிச்சு மத்தியானம் செம்மையாக தூங்கியிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அந்த சிரப்பில் கொடேன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. கொடேன்ன்றது பேசிக்கலி ஒரு போதைப் பொருள் ஃபேமிலியே சேர்ந்தது. இந்த எஃப்டிசி பேனில் ஒரே காஃப் சிரப்பாக மாட்டினானுங்க. ஏன் தெரியுமா? ஒரு சாதாரண இருமலுக்கு 3 to 4 ஸ்ட்ராங்கான கெமிக்கலை கலந்து சிரப்பாக்கி வித்துட்டு இருந்தாங்க. இது ஒரு லீகலான ட்ரக் மாதிரியே ஆயிடுச்சு. காலேஜ் பசங்க, அடிக்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே ஆல்கஹாலுக்கு பதிலாக இந்த காஃப் சிரப்பை லிட்டர் கணக்கில் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இது நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நம்ம இருமலை சரி பண்ணுறதை விட அந்த சிரப் கரெக்ட் ஆகி திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறது தான் குறியாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு காம்போ பேன் பண்ணால் உடனே ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி புது பேரை வச்சு மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இது இவ்வளோ டேஞ்சர்னா, இவ்வளோ பாயிண்ட்லெஸ்னா டாக்டர்ஸ் எதுக்கு எழுதி தராங்க? இங்கே தான் நம்ம இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமோட டார்க் சைட் வெளியே வருது. ஆகஸ்ட் 2022 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. டோலோ ப்ரொடியூஸ் பண்ணுற மைக்ரோ லேப்ஸ் கம்பெனி மேலே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன். கோவிட் டைமில் டோலோ 650 எப்படி வீட்டுக்கு போச்சுன்னு தெரியுமா? இந்த கம்பெனி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டாக்டர்ஸ்க்கு சுமார் 1000 கோடிக்கு மேலே ஃப்ரீ பீஸ், கிஃப்ட்டு, லக்ஸுரி ட்ரிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டாக்டர் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேராசிட்டமல்னு ஜெனரிக் நேம் எழுதாமல் டோலோ 650ன்னு அவங்க பிராண்ட் நேம் எழுதணுன்றதுக்காக. ரூல் படி டாக்டர்ஸ் ஜெனரிக் நேம் தான் எழுதணும். ஒரு ஜெனரிக் மாத்திரை ₹1, பிராண்ட் மாத்திரை ₹4. ஆனால் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட போய் டீல் பேசுவாங்க. சார் இந்த மாதம் நம்ம கம்பெனி எஃப்டிசி மாத்திரையை ஒரு 1000 ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுங்க, உங்கள் கிளினிக் ஒரு புது ஏசி, உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்விட்சர்லாந்து ட்ரிப் அனுப்புகிறோன்னு டார்கெட் வைப்பாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. டாக்டர்ஸை மட்டும் நான் தப்பு சொல்லலை, ஏன்னா என் ஃப்ரெண்டும் ஒரு டாக்டர் தான். அவங்க சைட் நியாயம் என்னென்னா, இந்தியாவில் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஜெனரிக் மெடிசன்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை, அதனால தான் நாங்கள் ட்ரஸ்டடான ப்ரைவேட் பிரான்ச்சை எழுதுகிறோன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் என்னவோ இங்கே கடைசியில் பாதிக்கப்படுறது காசு கொடுத்து மாத்திரை வாங்குற நம்ம தான். ஒரு மெடிசன் மார்க்கெட்டுக்கு வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட CDSCO அப்ரூவ் பண்ணணும். ஆனால் இந்த கார்பரேட் கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகவே மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட போவாங்க. அங்கே ரூல்ஸ் ரொம்ப லூஸாக இருக்கும். கொஞ்சமாக கவனிப்பெல்லாம் பண்ணி லோக்கலில் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. CDSCOக்கு தெரியாமலேயே ஆயிரக்கணக்கான மெடிசன்ஸ் மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் ஆகி ஆல் ஓவர் இந்தியாவிலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். கடைசியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சு பேன் பண்ணுறதுக்குள்ள இந்த கம்பெனிஸ் ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க. அப்படி இப்படின்னு போய் 5 வருஷம் கேஸ் நடக்கும். அந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாருமே இந்த மாத்திரையை சாப்பிட்டு காலியாக பண்ணியிருப்பாங்க. மாத்திரை கம்பெனி பண்ணுற ஸ்கேம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் சாதாரண ஜுரம் இல்லை வயிற்று வலின்னு ஒரு கிளினிக்கு போனால் ஒரு பெரிய லிஸ்ட்டை இது கொடுப்பாங்க. போய் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்துருவாங்க, அப்படியே அல்ட்ராசவுண்ட் MRI எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் பயந்துட்டு எல்லாத்தையும் எடுப்போம். ஆனால் இங்கே ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்னன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற நிறைய டயக்னாஸ்டிக் லேப்ஸு, ஸ்கேனிங் சென்டர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ்க்கு ரெஃபரல் கிக்பேக்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை அந்த லேபுக்கு அனுப்பி ₹5000 மேலே டெஸ்ட் எடுத்தால் 30 to 50% கமிஷன் டைரெக்டாக அந்த டாக்டர் அக்கௌண்ட்டுக்கு போகும். இதுக்கு பேர் தான் கட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு அந்த டெஸ்ட் தேவையா இல்லையான்னு யோசிக்கிறத விட இந்த மாதம் ஸ்கேன் டார்கெட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு யோசிக்கிற ஆட்கள் தான் அதிகம். நான் எல்லா டாக்டரையும் தப்பு சொல்லலை, ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண வைரல் ஃபீவருக்கு 3000 to 5000 வரைக்கும் டெஸ்ட் எடுக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்ம பேஷண்ட்டா இல்லை நடமாடும் ATM மிஷினானே தெரில. இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சு, என்ன ப்ரோ பிரச்சனை, என்கிட்ட தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கே, நான் கேஷ்லெஸில் பில் பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே தான் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் போய் என்கிட்ட இன்சூரன்ஸ் கார்டு இருக்குன்னு சொன்னதும் அவங்க கண் அப்படியே பளபளக்கும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு லூப் ஹோல் இருக்குது.
நிறைய பாலிசிஸில் நீங்கள் மினிமம் 24 hours ஆச்சும் அட்மிட் ஆனால் தான் கிளைம் பாஸ் ஆகும். இதை அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு சாதாரண ஃபுட் பாய்சனிங் இல்லை சின்ன இன்ஃபெக்ஷன் போயிருப்பீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய மேட்ரு இது. ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க, சார் ரிஸ்க் எடுக்க வேணாம், ஒரு 1 day அட்மிட் ஆகிடுங்க, அதுதான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்குல்லன்னு நம்ம மைண்டை மாற்றுவாங்க. நீங்கள் அட்மிட் ஆன அடுத்த செகண்டு ரூம் ரெண்ட் 4000, நர்சிங் சார்ஜ் 2000, டாக்டர் விசிட் 3000ன்னு தேவையில்லாத பில்ஸ் எல்லாம் ஆட் ஆகி 500 பிரச்சனைக்கு 40,000 பில் போடுவாங்க. நமக்கு என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கட்டுதுன்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அடுத்த வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தெரியும் இந்த லூப் ஹோலோட வழி. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்னொரு வேற லெவல் பிஸ்னஸ் ட்ரிக்ஸாக இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப். உங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சா, ஹார்ட் அட்டாக் எப்போ வேணால் வரலாம், வாங்க வெறும் 3999 ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்கன்னு ஆடில் போட்டு நம்மளை பயமுறுத்துவாங்க. மெடிக்கல் சயின்ஸ் படி ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற யங் அடல்ட்டு தேவையே இல்லாமல் ஃபுல் பாடி MRI, அட்வான்ஸ் ஸ்கேன்ஸ்லாம் பண்ணுறது அன்ரெக்கமெண்டட். ஏன்னு தெரியுமா? நம்ம உடம்பு ஒன்றும் மிஷின் கிடையாது எப்போவுமே 100% பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு. ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்தால் கூட விட்டமின் D கொஞ்சம் கம்மியாக இருக்கும், யூரிக் ஆசிட் பார்டர் லைனில் இருக்கும், இது எல்லாமே நார்மல். ஆனால் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த சின்ன பார்டர் லைன் இஷ்யூவோட பெருசாக்கி, சார் உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி குட்டை தூக்கி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், செட் ஆகலைன்னா டேப்லெட்ஸ் போடுவோம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. எடுத்த உடனே டேப்லெட்ஸை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனுஷனை லைஃப் லாங் பேஷண்ட் ஆக்கிடுறாங்க. மெடிசனோட பேஸ் ரூல் என்ன? பேஷண்ட்டை ஹெல்த்தியாக ஆக்குறது. ஆனால் இந்த கார்ப்பரேட் மெடிசனோட ரூல் என்ன? ஹெல்த்தியாக இருக்கவங்களை பயமுறுத்தி பேஷண்ட் ஆக்குறது. நம்ம இந்தியாவை ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கோவிட் டைம்ஸில் US, UK, ஆஃப்ரிக்கான உலகம் ஃபுல்லாக மெடிசன் சப்ளை பண்ணது நம்ம தான். நம்ம கெப்பாசிட்டி வேற லெவல். ஆனால் சில பேராசை பிடிச்ச கம்பெனிஸ் நம்ம பேரை டோட்டலாக கெடுத்துட்டாங்க. 2022 ஹரியானாவில் இருந்த மெய்டன் ஃபார்மா அண்ட் நொய்டாவில் இருந்த மேரியன் பயோடெக்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன காஃப் சிரப்ஸ் காம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு. அந்த சிரப்ஸில் தேவையில்லாத டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி இருந்திருக்கு. அதை குடிச்ச காம்பியாவில் இருந்த 70 குழந்தைங்களும் உஸ்பெகிஸ்தானில் இருந்த 18 குழந்தைங்களும் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. நம்ம ஊரில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு மெடிசன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாங்கின நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை கொண்டு இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம ஊரில் ப்ராப்பரான குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் இல்லாததான். ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லாத காரணத்தினால இந்தியாவுக்கு 2 பெரிய ஆபத்து வந்திருக்கு. நம்பர் 1, டம்பிங் கிரவுண்ட். US அண்ட் யூரோப்பில் மக்களோட சேஃப்டிக்காக 15 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ண நிமிசுலைட் மாதிரியான டேஞ்சரஸான பெயின் கில்லர்ஸ் இன்னும் நம்ம ஊரில் அசால்ட்டாக மெடிக்கல் ஷாப்பில் வித்துட்டு இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தூக்கி போட்ட குப்பையை நம்ம ஊரில் மெடிசன் வித்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன இன்டர்நேஷனல் குப்பை தொட்டியா? நம்ம ஊருக்கு என்ன வேல்யூவே இல்லையான்னு தோணுது. 2வது, சூப்பர் பக் கிரைசிஸ். இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் தொண்டை வலின்னு போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாத்திரை கேட்டால் அவங்க தேவையே இல்லாமல் அசித்ரோமைசின் மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக்ஸை ஒரு FDC காம்போவை தருவாங்க. வைரல் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவருக்கும் தெரியும். ஆனாலும் ப்ராஃபிட்காக கொடுப்பாங்க. இந்த மாத்திரை உள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாவை போட்டு தள்ளிட்டு கெட்ட பாக்டீரியாவை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றிடும். ஆனால் அதில் இன்னொரு பெரிய டார்க் சீக்ரெட் இருக்குது. இந்த சூப்பர் பக்ஸ் நீங்கள் போடுற டேப்லெட்ல இருந்து மட்டும் வரல, நீங்கள் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணில இருந்தும் வருது. கமர்ஷியல் ஃபார்ம்ஸில் கோழி நல்லா வளரணும், அதுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு கோலஸ்டின் மாதிரியான ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை கோழிக்கும் மாட்டுக்கும் தீனியாக கொடுக்குறாங்க. இதை 2019 பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, நம்ம இந்தியாவில் சில பேர் இதை ஸ்டில் இல்லீகலாக யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நியூஸில் வந்திருக்கு. ஸோ அந்த கறியை சாப்பிடும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்ம உடம்புல வருது. நாளைக்கு உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை நிமோனியா வந்து ICUல படுத்திருந்தாலோ டாக்டர் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாரு. ஆனால் அது வேலை செய்யாது. ஏன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பாக்டீரியா ஆல்ரெடி இந்த மெடிசனை பார்த்து பழகி டெர்மினேட்டர் மாதிரி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கும். நம்ம பண்ற அந்த செல்ஃப் மெடிகேஷன் நம்ம ஊருக்கே உழ வச்சிரும். அதுக்காக இந்த சிக்கனை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனான ஒரு சிலர் கிட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மக்களே, மாத்திரையே சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலும் சர்ஜரி பண்ணால் மாத்திரை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நார்மல் ஃபீவருக்குலாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஃபீவருங்கிறது ஒரு நோய் இல்லை, அது உங்கள் உடம்பு காமிக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அது ஒரு பெரிய ஃபைட்டர். ஒரு வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்தால் நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை காலி பண்ண ட்ரை பண்ணும். உங்கள் உடம்போட டெம்பரேச்சரை ஏற்றி அந்த வைரஸை குக் பண்ண பார்க்கும். அதுதான் ஃபீவர். நீங்கள் உடனே பயந்து போய் ஒரு FDC மாத்திரையை போட்டால் உங்கள் உடம்புல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோஸோட கையை நீங்களே கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். ஒருவேளை முடியலன்னு டேப்லெட் போட்டு அது சரியாகலன்னு மறுபடியும் டேப்லெட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம உடம்பு ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆச்சும் தூங்கி 2 liters ஆச்சும் தண்ணி குடிச்சு நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலான கிராம்ஸில் ப்ரோட்டீன் சாப்பிட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதை வச்சு நம்ம இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.